தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமாக சென்னை, வேலூர், கடலூர்னு 3 மண்டலங்களை நிறைவடைந்து இந்த வாரம் திருச்சி மண்டலத்தில் அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர், திருச்சின்னு 5 மாவட்டங்களை உள்ளடக்கி இன்னைக்கு ஜமால் முகமது கல்லூரியில் ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்கு. இந்த ஜமால் முகமது கல்லூரி அப்படின்றதே ரொம்ப நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு கல்லூரி. இன்னும் விரைவில் 75வது பவள விழாவை கொண்டாட இருக்கு இந்த கல்லூரி. 11,000 மாணவர்கள், 505 பேராசிரியர்கள் கொண்டு இந்த கல்லூரி செயல்பட்டுட்டு வருது. இந்த கல்லூரி நம்ம சமூகத்துக்கு ஆகச்சிறந்த தலைவர்களை கொடுத்துருக்கு. சட்டமன்ற தலைவர்கள், நாடாளுமன்ற தலைவர்கள், நீதிபதிகள், கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள்னு இந்த சமூகத்துக்கான தலைவர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கல்லூரி ஜமால் முகமது கல்லூரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சு போட்டி, அதாவது இளைஞர்கள், மாணவர்கள் தமிழ் வளர்க்கணும் அப்படின்னு தமிழ் மேலே பற்றுக்கொண்டு, தமிழ் மேலே ஆர்வம் கொண்டு தமிழ் வளர்ப்பதற்காக இந்த பேச்சு போட்டியை முன்னெடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா படித்த கல்லூரி. இந்த கல்லூரியில் இந்த பேச்சு போட்டி நடக்கிறது எங்களுக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த வாரம் திருச்சி மண்டலத்தில் இந்த நடைபெறக்கூடிய இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்பதற்காக இணையதளம் வாயிலாக 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவு செய்து இப்போ நேரில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய வருகையை பதிவு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. காலையிலேருந்து மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த காத்துட்ருக்காங்க. வாங்க மாணவர்களை போய் சந்திக்கலாம். நான் பெரம்பலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு நாடு மொழியும் நமதிரு கண்கள் இந்த தலைப்பு நான் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வெற்றியடைய கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நான் பல மேடைகளில் ஏறி எனக்கு தோல்வி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த மேடையை நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரேன். கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நான் படிக்கிறேன். நான் இந்த வாய்ப்பு ரொம்பவே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். இதை நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன். எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துறதுக்கு எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு எது? இந்த தலைப்பு வந்தால் நான் சூப்பராக பேசுவேன் அப்படின்னு ஏதாவது தலைப்பு இருக்கா? வளர்ந்துட்டு வர நவீன உலகத்தில் தேவைப்படுற ஒரு விஷயம் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பு கொடுத்தா என்னோடய சிறப்பை நான் அதில் காட்டுவேன். எனது பெயர் மு. புவனேஸ்வரி. நான் சீனிவாசன் செவிலியர் கல்லூரியில் இருந்து வருகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு பாரம்பரியமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க பேச்சு மட்டும் இல்லைங்க. இந்த சொல் தமிழா சொல் 2025 கோலாகலமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்புமிக்க பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டு வருகின்றது. அப்படி மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கிடையே இருக்கும் பேச்சு எவ்வகை ஆற்றல் உள்ளது, எவ்வகை திறமை உள்ளது என்று ஒவ்வொரு மாணவர்களையும் கண்டறிந்து அவர்களுக்குள்ள பேச்சுள்ள ஆளுமையை தொடர்ந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவர்களுக்கு தொகையும் கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற செய்வது இந்த சொல் தமிழா சொல். கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மாதிரி தலைப்புகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு அரங்கம் அமைச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக மாணவர்களுக்கு தமிழ் பற்ற கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா இந்த மேடைக்கு முதல்ல நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அரியலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பேச்சு போட்டி அப்படிங்கிறத நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இளைய தலைமுறையெல்லாம் வாய்ப்பிற்காக காத்திருக்காங்களே தவிர யாருக்குமே இந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறை இங்கே தெரியாமையே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் எங்களை போன்ற இளம் கல்லூரி மாணவர்களை எல்லாம் திறந்த பேச்சாளராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு வாய்ப்பு என்று சொல்வதை விட ஒரு வரமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் இந்த பேச்சு போட்டி. அதை நாங்கள் எல்லாருமே ஒரு சிறப்பாக பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
எனக்கு வந்து நாடு மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்ற தலைப்பு வந்து நான் ரொம்ப நல்லபடியாக பேசுவேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து சோழ நாடு சோறுடைத்து சேர நாடு வீருடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மூவேந்தர்களாகிய சேரர் சோழர் பாண்டியர் 3 பேரும் ஆண்ட மண்ணு நம்ம தமிழ்நாடு மண்ணு. அதே மாதிரி தான் தமிழ் மொழி, செம்மொழி, முதல் மொழி, மூவாத்தமிழ், கன்னித்தமிழ், பிறப்பு தமிழ், அனைத்து தமிழ்களையும் கொண்ட பெயர் நம்ம தமிழ் மொழிக்கு தான் இருக்குது. அதனால் இந்த தலைப்பு தான் எனக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். திருச்சி இப்போ வந்து எத்தனையோ தொழில்நுட்பங்கள், அறிவியல் வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ந்துட்டே இருந்தாலும் கல்லணைங்கிற ஒரு அணை வந்து 1000 ஆண்டு காலம் கடந்து வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு பழமையாக இருக்குது. அப்போது திருச்சிங்கிற ஒரு தலைப்பு வந்தால் இந்த கல்லணை பேஸ் பண்ணி பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் போன பேச்சு போட்டிகளுக்கும் இப்போ நடக்கிற சொல் தமிழா சொல் 2025க்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? அதில் வந்துட்டு பேச்சு போட்டிக்கு தலைப்பு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இதில் வந்து குலுக்கல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆன் த ஸ்பாட்டில் பேசுகிறனால கொஞ்சம் இதாக நமக்கும் கொஞ்சம் இன்னும் டெவலப்மெண்ட் வளர்ச்சி அடைவோம்னு சொல்லிட்டு நம்ம பேச வந்திருக்கேண்ணா. 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு எது? திருச்சியை பற்றி பேசினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அது வருமானு தெரில. திருச்சியை பற்றி பேசினா மலைக்கோட்டை இருக்குது, தாயுமானவர் சன்னதி இருக்குது, தாயுமானவருக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது, ஸ்ரீரங்கத்தை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்குது. திருச்சின்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான்ண்ணா. எந்த தலைப்பு எடுக்கிறதுனே தெரில. ஏன்னா ஒவ்வொரு தலைப்புலேயும் ஒவ்வொரு வரலாற்று சிற்பங்கள், வரலாற்று கதைகள் ஒளிந்திருக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியல. ஒரு மாபெரும் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். எதை எடுக்கிறதுனே இன்னும் வரைக்குமே என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஓகே, தலைப்புகள் வந்து நீங்கள் குழுக்களில் தான் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கே அறியாமல் ஒரு தலைப்பு வரும். அந்த தலைப்பு சார்ந்து நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் சின்னதாக எங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே போன மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு 4-5 மாவட்டம் கலந்து மண்டல அளவில் நடக்கிறது வந்து முதல் முறையாக வந்து கலந்துக்கிறேன். இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக ஒரு ஷோ நடத்தி இவ்வளோ அதிகமான ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். காம்படிஷன் அப்படின்னு சொன்னாலே தமிழ் பற்றி தான் எல்லாரும் சொல்லுவோம். அதனால் தமிழ் பற்றி வேணால் வணக்கம் உங்களுக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணின் மணியாய் இருப்பவளே, கடவுள் உருவாய் தெரிபவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. அருமையாக இருந்துச்சு. வெற்றி பெற்று அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துகள். பொதுவாகவே இந்த காலத்து இளைஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரு குறை என்னென்னா, அவங்க ஒன்று தன்னுடைய வரலாறை மறந்துடுறாங்க, தன்னுடைய மாவட்டங்கள் தன்னுடைய ஊர்களுடைய பழமையை மறந்துடுறாங்க. இந்த பழமை தான் ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய விஷயங்கள். இதை மாணவர்களுக்கு எடுத்துக்கூறுகிற விதமாக இதை நம்மளுக்கு இந்த தலைப்பை கொடுத்துருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமையும் படுறேன். நான் திருச்சி அரசு சட்டக்கல்லூரி சார்பாக நான் வந்து இந்த பேச்சு போட்டியில் வந்து பங்கேற்கிறேன். சொல் தமிழா சொல் இந்த பேச்சு போட்டியில் கலந்துட்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. சட்டக்கல்லூரியில் வந்து படிக்கிறீங்களா? ஆமாம் சார், சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன். இந்த பேச்சு போட்டிக்கு நீங்கள் வர்றதுக்கு எது வந்து உத்வேகமாக இருந்துச்சு? எனக்கு வந்து இந்த பேச்சு போட்டிக்கு வர்றதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்களோ இது சரியாக இருக்குமா அப்படின்னு தெரில. ஆனால் நிறைய பேச்சு போட்டியில் பங்கேற்று இருக்கிறேன். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேச்சு போட்டி நிறைய பேர்த்துக்கு முன்னாடி பேசுறது வந்து ஒரு சிறப்பாக ஒரு அனுபவமாக இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிறப்பு மிகுந்த திருச்சி மாநகரம். என்னவென்று சொல்வது? 3600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றப்பட்ட மலைக்கோட்டையை பற்றி நான் கூறுவதா? சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட குகை கோயில்களை பற்றி நான் கூறுவதா? என்ன வளம் எண்ணற்ற வளம் இருக்கிறது இந்த நாட்டில். அதற்கு அறிமுகம் எதுக்கு என்றுதான் நான் கேட்க வருகிறேன். எனது தலைப்பு என்னவென்றால் தடமாறும் அரசியல். இன்று அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் என்னை பொறுத்தவரை அரசியல் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்ததை தான் நான் மிகப்பெரிய அரசியல் கட்சி என்று கூறுவேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்பது அனைத்து செயல்களிலும் முதன்மையானது ஆகும்.
கல்வி, நிறுவனம், தொழில் என்று அனைத்திலுமே ஒழுக்கம் என்பது மிக சிறந்த பண்பாகும். ஒருவருக்கு திறமை இருந்தால் மட்டும் போதாது, ஒழுக்கம் என்ற சிறந்த பண்பு என்பது வேண்டும். அரசியல் விழிப்புணர்வு ஒரு அரசியல் நாட்டின் சமூக நிகழ்வுகளை பற்றி மக்களுக்கு அறிவு மற்றும் புரிதல். இந்த காலகட்டத்தில் நடிகர்கள் கூட இந்த அரசியல் பதவிக்கு ஆசைப்படுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் கூட தமிழ் மொழி பிரியர்களும் இந்த அரசியல் பதவிக்கு ஆசைப்படுகின்றார்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் என்று எதற்காக பிரிக்கிறார்கள்? 3 மதங்களும் சொல்வது எதை? அன்பை ஒன்றைத்தானே. அன்பே சிவம், அன்பே கடவுள். எல்லா மதங்களும் சொல்வது அதுதானே. தமிழர்கள் ஒழுக்கத்தை ஒன்றாக வகுத்து கொடுத்திருப்பார். எப்படி என்றால், தானியத்தை 9ஆக வகுத்திருப்பான், காற்றை 8ஆக வகுத்திருப்பான், இசையை 7ஆக வகுத்திருப்பான், சுவையை 6ஆக வகுத்திருப்பான், நிலத்தை 5ஆக வகுத்திருப்பான், காற்றை 4ஆக வகுத்திருப்பான், இயலை 3ஆக வகுத்திருப்பான், வாழ்வியலை 2ஆக வகுத்திருப்பான். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வகுத்திருப்பான். அதை உயிரினும் மேலானதாக கருதி கொண்டிருப்பான். நான் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறையில் படித்து வருகின்றேன். இன்று நடந்த சொல் தமிழா சொல் தமிழ் பேச்சு போட்டி எம்மை போன்ற மாணவர்களுக்கு எங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த SRM நிறுவன தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல் மண்டலம் ஐயா வேந்தராக பணியாற்றக்கூடிய, வேந்தராக பொறுப்பு வகிக்கின்ற SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த 4வது திருச்சி மண்டலத்தில் நடைபெறுகின்ற போட்டியானது எங்கள் வேந்தர் ஐயா அவர்கள் படித்த கல்லூரியில் நடைபெறுகிறது. இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அவர் அடிக்கடி சொல்லுவார், அவர் படிக்கின்ற காலத்திலேயே பேச்சு போட்டியில், கவிதை போட்டியில், கட்டுரை போட்டியில் பங்கேற்று பரிசுகள்லாம் பெற்றிருக்கிறார். நான் படிக்கின்ற காலத்தில் எவ்வாறு போட்டிகள் பங்கேற்று பரிசு பெற்றனோ அதேபோன்று நீங்களும் படிக்கின்ற போது பல்வேறு போட்டிகள் பங்கேற்று பரிசு பெற வேண்டும் என்று மாணவர்கள் நிகழ்ச்சியில் அடிக்கடி கூறுவார்கள். எந்த கல்லூரியில் அவர்கள் படித்தபோது பல்வேறு போட்டிகள் பங்கேற்று பரிசு பெற்றார்களோ அந்த கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த போட்டி நடத்துவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. முன்னாலே பார்க்கின்ற அரங்கத்தில் கூட ஐயா அவர்கள் திருப்பெயர் இருக்கின்றது. இந்த அரங்கத்தை கூட அவர்கள் தான் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய கல்லூரி. இந்த கல்லூரியும் 75வது ஆண்டை அண்மையில் விரைவில் கொண்டாடவிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கல்லூரியில் இந்த போட்டி நடைபெறுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் தருகின்ற தலைப்புகளும் கூட அந்த ஐயா அவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை மையமாக வைத்து தான் போட்டிகள் தரப்படுகின்றன. அந்த போட்டிகளை உணர்ந்து உள்வாங்கி கொண்டு மிகச்சிறப்பாக மாணவர்கள் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய தன்னம்பிக்கை பேச்சாளர் பேராசிரியர் முனைவர் சாத்தமி பிரியா அம்மா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். முதல் சுற்றுக்கு நடுவர் பொறுப்பேற்று இன்றைக்கு இந்த நிகழ்வை மிக மனநிறைவோடு நிறைவு செய்திருக்கிறேன். ஒரு 25 மாணவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பை மிக சிறப்பாக கையாண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல மொழி நடை, நல்ல ஆளுமை திறன் இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் தமிழ் இன்றைக்கு பேச ஆளில்லை என்று சொன்ன ஒரு காலகட்டத்தில் தமிழ் பேராயம் இப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த முன்னெடுப்பை எடுத்திருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் சுற்றுக்கு நடுவர் பணியாற்றிய பேராசிரியர் முனைவர் ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். முதல்ல மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி இதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை மாணவர்கள் ரொம்ப சரியாக செஞ்சுருக்காங்க. நிறைய மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி பத்தலை, இன்னும் அவங்க அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கலை அப்படின்னு தான் சொல்லணும்.
சில மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக தங்களோட பணியை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். முதல் சுற்றிலிருந்து இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய நபர்களின் பதிவு எண்கள், அவர்களுடைய பெயர்கள் இப்போது வாசிக்கப்பட உள்ளது. நான் வாசிக்கக்கூடிய பதிவு எண்கள், அவங்களுடைய பெயர், நான் கூப்பிடக்கூடிய நபர்கள், உங்களுடைய பதிவு எண்களை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் மேடைக்கு வந்துடுங்க. 31 நபர்கள். முதல் பதிவு எண் 4005 சி பவித்ரா, ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. தொடர்ந்து இந்த 31 நபர்களும் இரண்டாவது சுற்றிற்கு முன்னேறியிருக்காங்க. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி மாணவர்களுக்கான மாபெரும் பேச்சு போட்டியின் திருச்சி மண்டலத்துக்கான இந்த பேச்சு போட்டியினுடைய முதல் சுற்றிற்கு நடுவர் பணியாற்றிய நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருக்கும் ஐயா அவர்கள் தற்போது நினைவு பரிசினை வழங்கி சான்றிதழ் வழங்க உள்ளார்கள். பேராசிரியர் ஆர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களையும், பேராசிரியர் தேன்மொழி அம்மா அவர்களையும், பேராசிரியர் முடியரசன் ஐயா அவர்களையும், பேராசிரியர் சலேத் ஐயா அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். தற்பொழுது இரண்டாவது சுற்றிற்கு நடுவர்களாக பங்கேற்க உள்ள பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் ஐயா அவர்களையும், பட்டிமன்ற பேச்சாளர் புதுகை பாரதி அம்மா அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயமும் நடத்துகின்ற சொல் தமிழா சொல் 2025 மாபெரும் பேச்சு போட்டியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது தமிழ்நாட்டில் புதிய முயற்சி. புது முயற்சி பெருமுயற்சியாக வளர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற, இதற்கு அழகாக வித்தூன்றிய நமது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இந்த முயற்சியை முன்னெடுத்து செல்வது என்பதே தமிழ்நாட்டில் யாரும் சிந்திக்காத ஒரு செயல். அப்படிப்பட்ட செயலுக்கு தூண்டுகோலாக இருக்கின்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பேராயத்துடைய தலைவர் ஐயா முனைவர் நாகராஜன் ஐயா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை எப்படி திட்டமிட வேண்டும் என்பதில் அழகாக இதை அவருடைய பிரெயின் சைல்டுன்னு சொல்லலாம், திரு தம்பி அருணாச்சலம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் பேராயத்தினுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும், வேந்தர் தொலைக்காட்சி தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும், கூடுதலாக இந்த போட்டியிலே எங்கள் திருச்சி மண்டலம் யாருக்கும் சளைத்ததல்ல என்ற வகையில் தங்களுடைய இருப்பை கொண்டு வந்து ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு வரிசையில் நின்று பதிவு செய்து இங்கே பேசியதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அனைவரும் வெற்றி பெறுவோம். சொல் தமிழா சொல் 2025, 3025, 4025 என்று கடந்து சென்று கொண்டே இருக்கும் என்ற வாழ்த்துதலை சொல்லி நிறைவு செய்கின்றேன். இளைய தலைமுறையினர் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று கேட்டால், அவர்கள் எப்பொழுது நம்முடைய மொழியை உணர்ந்து கொள்கிறார்களோ, அதனுடைய அருமையை புரிந்து கொள்கிறார்களோ, அப்பொழுதுதான் அவர்கள் அறவழியிலே பயணிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் நம்முடைய இளைய தலைமுறையினரை, கல்லூரி மாணாக்கர்களை தமிழின்பால் ஈர்ப்பதற்கு மிக பெரும் முயற்சியை செய்திருக்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராயம். எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய கல்வி வேந்தர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குழாத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த இளைஞர் கூட்டத்தை பார்க்கும் பொழுது இனி எந்த காலத்திலும் தமிழுக்கும் தமிழனுக்கும் வீழ்ச்சி என்பதே இல்லை என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் என்னுடைய மனதிலே எழுகின்றது. சொல் தமிழா சொல், இனி வெல் தமிழா வெல் என்று உலகெங்கும் இந்த குழந்தைகளை ஒரு பெரிய வெற்றி பயணத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் சுற்றுக்களுக்கான போட்டிகள் நிறைவடைந்து தற்போது இரண்டாவது சுற்றுக்கான போட்டிகளுக்கு போட்டியாளர்கள் தயாராக இருக்காங்க. இன்றைக்கு இந்த இரண்டாவது சுற்று, அதாவது இந்த திருச்சி மண்டலத்துக்கான பேச்சு போட்டி வந்து ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெறுவது நமக்கு ரொம்ப சிறப்பும் வாய்ந்ததாக ஒன்று இருக்குது. இப்போது நடந்துட்டுருக்க இந்த பேச்சு போட்டி, அதாவது இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் மூலயமா தன்னுடைய தமிழ் பற்றின் காரணமாக
மாணவிகளுக்கு தமிழ் வளர்ச்சி அடையணும், மாணவிகளிடையே தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான கொள்கையோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய SRM பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் பாரிவேந்தர் ஐயா படித்த கல்லூரி அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். இந்த கல்லூரியில் இன்னைக்கு இந்த திருச்சி மண்டலத்துக்கான பேச்சு போட்டி நடைபெற்று இருக்கு. இந்த 2வது சுற்றுக்கு நம்ம இப்போ முன்னேறி இருக்கோம். 2வது சுற்றுக்கான போட்டியாளர்கள் தயாராக இருக்காங்க. போட்டியாளர்களுடைய பதிவு எண்கள் தற்போது வாசிக்கப்பட உள்ளது. முதல் போட்டியாளர் பதிவு எண் 4072. விடுதலை விடுதலை பற இருக்கும் இங்கு தீயர் புழையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. விடுதலை 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 என்றெல்லாம் விடுதலை வாங்கி தந்தார்கள். விடுதலை வாங்கி தந்ததால் என்னமோ நாம் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், பெண் 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 என்று தாழ்த்தாமல் பெண்ணை நியர்த்திப்பார், அவள் எங்கு நிற்பாள் என்று எல்லோருக்கும் காட்ட முடியும். ஆம், முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றுக்களை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன். கூத்தன் இருந்தான், குறநரசன் இருந்தான், வார்த்தை தமிழுக்கு தலைவணங்கிய கம்பன் இருந்தான். நக்கீர் அண்ணன்னான் அண்ணப்போதன் போர் மசாத்தி ஒன் சாத்தான். காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாளருக்கு காவலனானான் நம்பி. பாட்டெடுத்த அவன் தம்பி. எத்தனை பேர் தமிழை வளர்க்க வந்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மொழி அல்லவா நம் மொழி. எத்தனையோ ஆண்டுகள் பழமையான நாடு அல்லவா அது. குமரிகண்ட முதல் நம் பெருமை புகழ்ந்து கிடக்கிறது. அனைவரும் நம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆனால் மனதில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள். நம் மனதில் முன்ற காலமெல்லாம் அவன் மதராசி ஐயா, அவன் மதராசி, அவனெல்லாம் பார்க்காதீங்க, அவன்கிட்ட பேசாதீங்க என்று சொல்வார்கள் என்று ஒரு வதந்திகள் பரவி கொண்டிருந்தது. ஆனால் உலக அரங்கில் கேட்டு பாருங்கள், ஒன்றே ஒன்று சொல்வார்கள். என்ன தெரியுமா? தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நெல்லடா, தரணியை நீ வெல்லடா என்றுதான். இன்று உலக சாம்பியன் முதல் தமிழர்கள் தான் அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முரசு கட்டி முடியாட்சிக்கு ஊடு விழா நடத்தி மக்கள் ஆட்சி மலர்ந்து வாசம் வீசும் புண்ணிய பூமி இது. வந்தாரை வாழ வைக்கும் இம்மண்ணில் நய வஞ்சக நரிகளாம் பரங்கியர்கள் கோலோச்சிய காலம். அறியாமை தலைவிருத்தாடிய நாட்டில் நரிகளின் நாட்டாமை எல்லை மீறியது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வே என்று உணர்ந்த காலகட்டத்தில் குதித்தனர் தலைவர்கள் ஆங்காங்கே திசைக்கு ஒருவராய். அவர்களுடைய குருதிதான் இன்று மக்களாட்சி. அப்படிப்பட்ட மக்களாட்சியில் பெண்களின் பங்குதான் அதிகம் இருக்கிறது என்று சொன்னாலும் இன்று பெண்கள் இழிவான நிலைக்கு தான் தள்ளப்படுகிறார்கள். ஏன் ஒரு பெண்ணை அந்த ஆடை அணியக்கூடாது, இந்த ஆடை அணியக்கூடாது என்று சொல்லும் நீங்கள் ஏன் ஒரு ஆணிடம் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்று சொல்ல மறுக்கிறீர்கள்? சமூக மாற்றத்திற்கு இளைஞர்களின் பங்கு எதில் அதிகம் இருக்க வேண்டும் என்றால் அரசியலில் தான் இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அரசன் ஆண்ட அரசாட்சி, ஆங்கிலேயர் ஆண்ட ஆங்கிலேய ஆட்சி, மக்களால் ஆளப்பட்ட மக்களாட்சி என்று 3 வகையான ஆட்சிகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அரசன் ஆண்ட அரசாட்சியில் வறுமைக்கு வழியே இல்லை, பொன்னுக்கும் பொருளுக்கும் பஞ்சமே இல்லை. இலக்கியங்களும் இலக்கணங்களும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் வளர்க்கப்பட்டன. ஆனால் நல்லான் அரசன் நாடு ஆழ்ந்தான், தனது பேராசையால் நாடே இழந்தான் என்பதற்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்தார்கள். தனது சொந்த நாட்டிலேயே அடிமைகளாய் வாழும் சூழல் ஏற்பட்டது. வரி கட்டினோம், வாழும் நிலத்திற்கும் வரி, விளையும் பயிருக்கு வரி என அனைத்திற்கும் வரி கட்டிக் கொண்டிருந்தோம். பிறகு கிடைத்தது சுதந்திரம். மக்கள் என்னும் பொது உடைமையால் மக்கள் ஆட்சி என்னும் ஆட்சி ஏற்பட்டது. ஆம், இதில்தான் இளைஞர்களின் பங்கு அதிகம் இருத்தல் வேண்டும். பெண்களால் இயலாதது என்று ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட பெண்களை பெரிய பதவிகளிலும் அதிகாரத்திலும் அமர்த்தி பெண்களின் முயற்சியினால் அவர்கள் வளர்ந்தார்கள் என்று பெண்ணடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பேன். கல்விதான் உலகத்தின் ஆகச் சிறந்த ஒரு போர்வாள். நாம் எதை செய்தாலும் கல்வியின் வழி செய்கின்ற பொழுது
அது சரியாக அமையும் என்பது பல்வேறு அறிஞர்களின் கூற்று. அண்ணல் அம்பேத்கர் அழகாக சொல்லுவார், உங்களுக்கு சட்டம் பிடிக்கவில்லையா, அந்த சட்டத்தை படித்து அதன் மீது ஏறி அங்கு இருந்து அந்த சட்டத்தை திருத்துங்கள் என்று. அந்த வகையில் நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமராக நம்முடைய நாட்டில் அறியாமை என்ற ஒரு இருள் அகற்றப்படும் என்ற உறுதிமொழியை உங்களிடத்தில் கொடுக்கின்றேன். ஒரு டாக்டருடைய மகன் டாக்டராக வேண்டும் என்று அவருடைய தந்தை விருப்பப்படுவார். ஒரு ஆசிரியருடைய மகன் ஆசிரியராக வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் விருப்பப்படுவார். ஒரு போலீசனுடைய மகன் போலீஸ் ஆக வேண்டும் என்று ஒரு தந்தை விருப்பப்படுவார். ஆனால் எந்த ஒரு தந்தையும் விருப்பப்படாத ஒரு தொழில், நான் உழவு தொழில் செய்தேன், என் மகனும் அதே சேற்றிலிருந்து கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்பதுதானே. நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த பெண். என் தந்தை, தாயின் தாத்தா, பாட்டி என்று வம்சாவழியாகவே விவசாயத்தை மட்டுமே உயிர் மூச்சாய் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் படித்ததும் விவசாயத்தாலே, நான் வளர்ந்ததும் விவசாயத்தாலே. ஆனால் நானும் சொல்வேன், எதிர்காலத்தில் நான் விவசாயம் செய்வேனா இல்லது என்னுடைய அண்ணனையோ தம்பியோ தான் விவசாயம் செய்திட விடுவேனா என்று. ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் எனக்கு தெரியும். ஒரு விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்று அத்தகைய விவசாயிகளினுடைய மதிப்பு என்ன? 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்முற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனும் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதியின் வரிகளை வைத்து அன்றைக்கு பாரதி தமிழை வளர்த்தார். இன்றைக்கு கல்வியை வைத்து ஆசிரியரும் மாணவரும் ஒரு நாட்டையை உருவாக்கி கொண்டு சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல போனால், நம் உடலிலேயே எப்படி நமக்கு 2 கண்கள் இருக்கின்றதோ அதுபோல்தான் நம் நாட்டிற்கு ஆசிரியர் என்பவர் ஒரு கண்ணாகவும் மாணவர் என்பவர் மறு கண்ணாகவும் பார்க்கப்படுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு சமூக பண்பாடும் சமுதாய பண்பாடும் சமநிலையில் உள்ள காரணத்தினால், பெரியாரின் போராட்டத்திற்கு பின்பு கிடைத்த பெண்ணியத்தினால் இன்றைக்கு அனைவரும் கல்வி கற்கின்றோம் என்று சொல்ல போனால், இன்றைக்கு ஆசிரியர்களின் மாணவர் உரை இவ்வாறாதானே இருந்து கொண்டிருக்கிறது. உறவு முறை என்பது நம்முடைய பெரும்பாலும் ஒட்டிக்கொண்ட ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போகிறதான் என்று கூற வேண்டும். முன்பெல்லாம் ஆசிரியர் கரும்பலகையில் எழுத அதை பார்த்து எழுதி மனனம் செய்து மாணவர்கள் கல்வியை தேடி சென்ற காலம் போய் இன்றைக்கு கல்வி மாணவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. விலை கொடுத்து வாங்கக்கூடிய எப்பேற்பட்ட புத்தகத்தை கூட இன்றைக்கு PDF படிவமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒரு அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸை அழைக்கும் பொழுது அது டிராபிக்கில் எங்கேனும் மாட்டிக்கொண்டு நோயாளியின் நிலையை இன்னும் மோசமாக்கி விடக்கூடாது என்பதற்காக வான்வழியே சென்று நோயாளியின் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரை அழைத்து வரக்கூடிய அளவிற்கு ஒரு மினி ஹெலிகாப்டர் போன்ற ஊர்தி நமது தமிழ்நாட்டில் உள்ள கோவை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு நோயாளியின் உயிரையே காப்பாற்றும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் நமக்கு அது எவ்வளவு பெரிய பெருமை. இந்த காலத்துல கோயில்லேருந்து கல்யாணத்திலேருந்து கல்யாண சாவுன்னு சொல்ற எல்லாத்துலேயுமே கும்மி ஆட்டம் இடம்பெற்று வருது. வட்டமான பெண்கள் அழகான ஆடைகள் அணிந்து கொண்டு அந்த கும்மி கொட்டுற அழகு இருக்கே, எப்பா எப்பா எப்பா, அதை பார்க்க ஊர்லேருந்து வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. அந்த கும்மி ஆட்டம் நடக்கிற இடத்துல தான் நமது பழமிகு ஜல்லிக்கட்டு நடைபெறுது. எப்படி தெரியுமா? வாடிவாசல் திறக்க வாஞ்சியோடு காத்திருந்து களத்தில் சீறி பாயும் காளைகள் தான் கொடி கட்டி பறக்கும். கண்ணை சிமித்தி வாழை தூக்கி திமிழ வசத்துனா 800 போய் ஏணி வச்சு உச்சியில போய் உட்காந்துக்குவான். அவ்வளவு மவுசு. நம்ம நாட்டுப்புறைகள் கலக்கிற இந்த நாட்டில் அந்த மாடுகளை எதுக்கு தெரியுமா அந்த கும்மி ஆட்டம் ஆடும் பொழுது அந்த போட்டிகளை நடத்துறாங்க. அதை பார்க்கும்போது மற்ற இளைஞர்களும் அதை கண்டு இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நாட்டுப்புற கலைகள் நடத்தப்படுகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் கடவுளிடமிருந்து வரமாக இந்த மனித குலத்திற்கு கிடைத்தது என்னவென்று ஆராய்ந்து பார்த்தால் அது இயற்கைதான். ஆனால் அந்த இயற்கையை மனிதன் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கும் பொருட்டு அதனை அழித்து கொண்டு வருகிறான் தன்னுடைய சுயநலத்தின் விளைவாக. ஒரு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால்
கொண்டிருக்கிறது. அதாவது திருவள்ளுவர் கூறுவார், நீரின்றி அமையாது உலகு. ஆம், நீரின்றி அமையாது உலகு. ஏனென்றால் நம்மளுடைய பூமியானது 3 பகுதிகளால் நீராலும் 1 பகுதியினால் நிலத்தினாலும் உருவாக்கப்பட்டு இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் இந்த ஒரு பகுதியில் வாழக்கூடிய இந்த மனித குலம்தான் அந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய நீரினை பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதனை முதலில் நான் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் முதலில் சுதந்திர விலையை அள்ளி தூவினாலே என் தாய் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களின் நரை முடி இந்த மண்ணிலே படக்கூடாது என்பதற்காக அன்றைக்கே என் தாய் புரட்சி செய்தாலே அப்பேற்பட்ட வேலுநாச்சியார்களை ஈண்டெடுத்த மண் இந்த பாரத மண். அன்றைக்கே ஆயுத கிடங்குகளை எல்லாம் கொளித்து எறிந்து இந்த நாட்டிலே முதலில் ஆயுத ஒழிப்பு புரட்சியை ஏற்படுத்தினாலே எம் தாய் குயிலி அவர்களைப் போல இருக்க வேண்டும். நாட்டிலே நாட்டினுடைய வளர்ச்சியில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம். சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள், வஉசி, கப்பலோட்டிய தமிழன் போன்றவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக விடுதலையினை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். சுப்பிரமணிய சிவாவிற்கு இவர்கள் படுத்திய பாட்டில் தொழுநோயே வந்து விட்டதாம். அந்த அளவிற்கு ஒரு சித்திரவதை. இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் அடுத்தவன் நல்லா இருந்தா நமக்கே பொறுக்காது. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்புறம் வர சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுநோய் வந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலுமே பரவாயில்லன்னு கொடியை தூக்கி நிறுத்துறவர் தான் திருப்பூர் குமரன். பெண்ணுரிமை மறுக்கப்பட்ட சமுதாயத்தில் 33 விழுக்காடு இன்று உரிமை கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் எடுத்த அரசியல் முடிவுகள். சூரியன் மலர வேண்டுமா, இலைகள் துளிர்க்க வேண்டுமா, இல்லை தாமரை மலர வேண்டுமா, கை ஓங்க வேண்டுமா, இல்லை மாங்கனித்தான் கனிய வேண்டுமா, டார்ச் லைட் ஒளி வீச வேண்டுமா? முடிவு அரசியல் அறிவதால் விளைவதாகும். எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்து விட்டோம். ஆனால் நாம் செய்யும் ஒரு தவறு அரசியலை அரசியல்வாதிகளுக்குள் அடக்குவது. அரசியல் என்பது ஒரு மாபெரும் கடல். அதை சாக்கடை என்று சினிமா கூறினால் விட்டொழியுங்கள், அது தவறான செயல். அரசியலில் நீங்கள் இறங்கி ஆழம் பார்க்காவிட்டால் அரசியல் உங்களின் ஆழம் பார்க்கும். உங்களை அதனால் அடக்கவும் முடியும், ஆள வைக்கவும் முடியும். அன்றாட வாழ்வினில் நம்மால் மறுக்கவே முடியாத ஒரு பக்கமாக மாறிவிட்டது இன்றைய சமூக ஊடகங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போன்று இன்றைய இளைஞர்கள் பயன்படுத்தி வருகின்ற இணையம் அளவுக்கு மீறிய ஆபத்துகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனைதான் நல்ல விஷயங்கள் சமூக வலைத்தளங்களால் நடைபெற்றாலும் ஏதோ ஒரு இடத்தில் இன்னும் பெரும்பாலான தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களால் இணையத்தால் எப்படி இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய மூளையில் டோபமைன் என்று ஒன்று சுரக்குகின்றது. அது சிறு அளவிலான மகிழ்ச்சியை தருகின்றது. இது அளவுக்கு அதிகமாக சுரப்பதால் இளைஞர்கள் இதற்கு அடிமையாகவே மாறுகின்றார்கள். இளம் வயதினில் அந்த இரத்தம் துடிக்கின்ற வயதினில் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சற்று நேரம் நாம் நம்முடைய செயலியை பார்க்கலாம் என்று ஆரம்பித்து காலையில் தொடங்கி மாலை வரை அந்த செயலிலே முழுகி கொண்டு இருக்கின்றார்கள். இது மட்டும் அல்லாமல் ஆன்லைனில் சூதாட்டங்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கான மோசடிகள் நடைபெற்று பல கோடி இளைஞர்கள் இன்று வரை தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உயர் சாதி மனிதன் எதிரில் வந்தால் காலணிகளை கையில் ஏந்திய காலம் அது. சாதியம் என்பது தீஸ்வாலையை விட கொடுஞ்சூடு நிறைந்த ஒரு சொல்லாக மருவி இன்று கொதித்துக் கொண்டிருக்கிறது என்றால், சாதியம் பள்ளிகளிலே தனது கோர நாக்கை நீட்டிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே தீண்டாமை என்னும் கொடுமரம் விறுவிறுவென வளர்ந்து ஏழைகளின் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த தேசத்திலே, மனித மலத்தை மனித வாயில் ஊற்றி மனிதத்தை கொன்று புதைத்துக் கொண்டிருந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக களத்தில் நின்று சொல்லாக மட்டுமின்றி செயலாகவும் செய்து காட்டி ஆண்டான் அடிமை பேதம் உடைத்து சாதி சறுக்கை வேறறுத்து இந்த சமுதாயத்திற்கு சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கொடுத்த நாடு இந்த தமிழ்நாடு. ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு இளைஞர்கள் இன்று சாதனையாளர்களாக சாதித்துக் கொண்டுதான் வருகின்றார்கள். அப்படி அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தை, கனவு காணுங்கள், ஆனால் தூக்கத்தில் காண்பது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் காண்பது கனவு என்று அவர் கூறிய அந்த வார்த்தை இளைஞர்களின் ஒவ்வொரு மனதிலும் தூக்கத்தில் இருக்கும் இளைஞர்களை கூட தட்டி எழுப்பியது அப்துல் கலாமின் உரை. தூக்கத்தில் இருக்கும்
துறையில் நீ சென்றாலும் இளைஞர்கள் கொடுக்கும் புது புதுவான உத்தியோகம், ஐடியாஸ்கள் என்று இப்படி பல வகையான சொற்கள் இன்றும் பயன்படுத்திக் கொண்டுதான் வருகின்றது. வாய்ப்புகள், ஆளுமை திறன், அறிவு, தேடல், பலம், எண்ணம், சிந்தனை, ஒருங்கிணைப்பு சக்தி, உழைக்கும் திறன், துடிப்பு, வேகம், இவ்வாறு பட்டியலை மீறும் பலங்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அதனால் தானே நீட்டுக்காக நீட்டுக்காக, ஓட்டுக்காக, மாட்டுக்காக என எல்லாவற்றிற்காகவும் போராடி வெற்றி கண்டார்கள். இளைஞர்கள் பற்றி பேசும் பொழுது கலாம் ஐயா பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஏனென்றால் ஆகாயத்தை ஆராய்ந்த அறிவியலாய், மண்ணில் மலர்ந்த மனித கடவுளாய் விதைகளை விதைத்து சென்றவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவரிடம் ஒரு முறை ஒரு குழந்தை ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவிய போது அவர் இப்படி கேட்கிறார்: உங்கள் தாய் தந்தையர்கள் லஞ்சம் வாங்காதவர்களா என்று கேளுங்கள் என்று. இப்படி ஆகாயத்தை ஆராய்ந்த அறிவியல் டாக்டர் APJ அப்துல் கலாம் தன்னுடைய அறிவியலின் வாயிலாக தமிழகத்திற்கு வழிகாட்டுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐவகை நிலங்களை பிரித்து வாழ்ந்த தமிழனின் வாழ்க்கை முறையை வாழ்வியலாக்கி வாழ்வதுதான் நாம் செய்யும் மிகச்சிறந்த ஒரு செயல். அதனால்தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், மணிநீரும் மண்ணும் அணிநிழல் காடுமுடையது அரண் என்று. ஒரு நாட்டிற்கு மழையும் மண்ணும் நீரும் காடும் அரணாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அரணை இன்று நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம், பெரும் மூலதனத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்ப்பதற்காக. நீங்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அமேசான் காடுகள் காட்டுத்தீயால் பற்றியிருந்த பொழுது கமாண்டுகளிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஐயோ அந்த விலங்குகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறதே, உலகின் நுரையீரல் சுருங்குகிறதே என்று எரிகிறதே என்றெல்லாம் கமெண்டிட்டவர்கள் பசுமையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இன்றைய தினத்திலே அமேசான் காடுகள் பற்றி எரிந்திருக்காது. இயற்கை வளங்களின் மீதான புரிதலை முதலில் நாம் ஏற்படுத்திக் கொள்வதில் நாம் கடமையாக இருக்கிறோம். முதலில் இந்த காடு என்பதை இந்த சமூகத்தில் ஒரு அரணாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வைக்குவது இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்களை பெரிதும் பாதிப்பது இணையம்தான். இணையத்தால் இன்று அமெரிக்கா எல்லாம் அண்டை நாடு ஆகிவிட்டது. ஆனால் நம் அண்டை நாடெல்லாம் இன்று அமெரிக்காவி ஆகிவிட்டது. இன்று குழந்தைகள் தெருவில் விளையாடும் போது நோய்கள் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இன்று விளையாடும் விளையாட்டே நோயாக மாறுகின்றது. ஒரு தாயின் பெரிதளவு அன்பு என்னவென்று இருக்கும்? தான் இறந்தாலும் தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதாக இருக்கும். ஆனால் இன்று ஒரு தாய் தான் பெற்ற மகனை கருணை கொலை செய்ய சொல்கிறார் என்றால் இப்படி இணையத்தில் இளைஞர்கள் மூழ்கி தங்கள் வாழ்களையே நாசமாக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்ட உரிமை குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆம், தியாகி என்ற சொல்லுக்கு உரியவர் தியாகி இமானுவேல் சேகரன் என்ற சுதந்திர போராட்ட வீரர். அது மட்டுமா, பெண் 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 என்றாலே நம் முதலில் ஞாபகத்திற்கு வருவது வீரப்பெண் என்றால் அது வேலுநாச்சியார் தானே. ஆம், இது மட்டுமல்ல, ஒல்லியாக இருந்தாலும் கில்லியாக வாழ்ந்து காட்டிய என் வனக்காவலன், என் பாட்டன், என் முப்பாட்டன் வனக்காவலன் தியாகி வீரப்பன் வாழ்ந்த பூமி இது. அது மட்டுமா, வறியவர்களுக்கு பணத்தை எல்லாம் வாரி இழைக்கும் பொழுது அவர்களிடம் பிடுங்கி இது ஏழை எளியவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொல்லி யார் பறித்தார் என்று கேட்டால் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவே சின்னமலை பறித்தார் என்று சொல்லடா என்று முழங்கிய என் பாட்டன் தீரன் சின்னமலை வாழ்ந்த பூமி இது. நமக்கான உரிமை குரலை என்று நாம் நமக்கான நேரத்தில் எழுப்புகிறோமோ அன்று சரியான அரசியல் நம் சமுதாயத்தில் நடக்கும். அது எப்பொழுது வரும் என்ற கேள்வி என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு பெரிய ஆச்சரியக்குறியாக தான் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன என்று கேளுங்கள். நன்கு உரைக்கிறேன். நாம் நன்கு படிப்பதில் என்ற அரசியலை பார்த்து இந்த நாடு என்னத்தை சம்பாதி விட்டது? உண்ணும் உணவிலும் சரி, படிக்கும் கல்வியிலும் சரி, நடந்து செல்லும் ரோட்டில் கூட இன்றைய அரசியல் என்றால் மக்களுக்காக செய்யும் தொண்டு என்பதை இன்று மறந்து போய்விட்டார்கள். நல்லது செய்வதற்காக இன்று அரசியல் நடக்கவில்லை. நீ என்னை பற்றி கேள்வி எழுப்புகிறாயா? நான் பதில் சொல்லுகிறேன். நீ என்னை பற்றி குறை கூறுகிறாயா? நான் இப்படி
செய்யவில்லை, இப்படித்தானே செய்கிறேன் என்று மறுத்து கூறுவதும் மறுப்பு தெரிவிப்பதும் செய்த தவறுகளை மறைத்து வாழ்வதும் தான் இன்றைய அரசியலாக இருந்து கொண்டிருக்கிறது. நன்னூலார் அவர்கள் ஆசிரியருக்கான இலக்கணத்தை அழகுற வகுத்துள்ளார். குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியனே. ஆம், ஒரு ஆசிரியர் என்பவர் எல்லாவற்றையும் தாங்கும் நிலத்தை போலவும், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் வானை போலவும், எல்லா வளங்களும் செறித்து நிறைக்கும் மலையை போலவும் விளங்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு மாணவர் என்பவர் அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே என்று கூறுகிறார். அன்னப்பறவையை போல் நல்லனவற்றையும் தீயனவற்றையும் பிரித்து தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களின் அறிவுத்திறம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இன்றைய வகுப்பறைகளே நாளைய தேசத்தின் தலைமுறையை நிர்ணயிக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு குழந்தைக்கு முதலாக ஒரு பெற்றோர் ஆசிரியராகிறார், அதற்கு பின் தான் ஆசிரியராகிறார். மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்திற்கு முதன்மையானவர் ஆசிரியர். மாணவர்களோடு இடையான உறவு என்பது நட்புணர்வாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கற்கும் கல்வி இந்த தலைமுறையை மாற்றி அமைக்கும் கருவியாக விளங்க முடியும். ஆம், முதலாவதாக வளரிளம் பருவத்தை எடுத்துக்கொண்டால் 1 முதல் 5 வரை பயிலும் குழந்தைகளுக்கு பெண் ஆசிரியர்களை நியமிக்கின்றனர். ஏனென்றால் எதுவும் தெரியாத, அறியாத, புரியாத பருவம் இது. தாயை போல் குழந்தையை பேண வேண்டும் என்பதற்காக பெண் ஆசிரியர்களை ஆசிரியர்களாக நியமிக்கின்றனர். சமூகம் என்றால் என்ன? சமூகம் என்பது மனித உறவுகள், மனித நடத்தைகளை உள்ளடக்கியதுதான் சமூகம் எனலாம். அந்த சமூகத்தில் இவ்வளவு காலமாக எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலில் சமூக மாற்றங்கள் பல்வேறு காரணிகளை கொண்டு அமைந்துள்ளன. உளவியல் காரணிகள், அரசியல் காரணி என பல்வேறு காரணிகளை கொண்டுள்ளன. சமூகம் என்பது அரசியலில் பார்த்தால் அக்கால மன்னர்கள் சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் என எண்ணற்ற அரசர்கள் இருந்தன. அந்த அரசர்களில் சமூக மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னர், சமூகத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு முன்னர் அவர்கள் தன்னுடைய குழந்தையே தேர் ஏற்றி கொன்ற மனுநீதி சோழனை போல் இல்லாமல் தற்பொழுது சமூகம் பல்வேறு மாற்றங்களை அடைந்துள்ளது. நவீன தமிழ் கவிதைகளுக்கெல்லாம் தகப்பன்தான் நம் மீசை கவிஞன் பாரதி. தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக 1 நூற்றாண்டுக்கு முன்னரே கவிதை எழுதினார். பட்டங்கள் ஆள்வதும் தட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்ணுரிமைக்காக பாடியவனும் அவன்தான். நீ இமயத்தை எடுத்து தன் இடுப்பில் முடிந்து கொண்டவன். அவன் பித்தனை போல் தெரிவான், ஆனால் பித்தனும் அல்ல. அவன் சித்தனை போல் தெரிவான், ஆனால் சித்தனும் அல்ல. அவன் நெருப்புக்கு பிறந்து விருப்புக்கு ஆளாகாத கவிஞன் அவன்தான் பாரதி. அப்பேற்பட்ட கவிதையும் வைத்து நாட்டுப்புற கலைகளை வளர்த்தாள் என்றால் நாம் தமிழன் என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. கட்டிடங்கள் கட்டி வைத்து கற்றுத்தருவது கல்வி அல்ல, காக்கையும் குருவியும் கல்வி கற்கும். ஆம், நாம் வாழ கற்றுக் கொடுப்பதே கல்வி. அப்பேற்பட்ட நாட்டுப்புற கலையை நாம் போற்றி பாட வேண்டும். 1330 குறள்களில் இந்த அகிலத்தையே அடக்கி வச்ச நம் வள்ளுவன் கடவுளை பற்றி பேசக்கூட குறள் எழுதவில்லை. ஆனால் பொக்கிசமா இருக்கும் கல்விக்கு அதிகாரம் கொடுத்து கல்வியோட அவசியத்தை புரிய வச்சிருக்காரு. கல்வியின் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? கல்வி 3 எழுத்து சொல். அதில் கடைசி எழுத்தை நீக்கிவிட்டால் கல், நடு எழுத்தை நீக்கிவிட்டால் கவி, முதல் எழுத்தை நீக்கிவிட்டு தலைகீழாக படித்தால் வில். இப்படி கல் போல் இருக்கும் மனிதனின் மனதினை பண்படுத்தி செழுமைப்படுத்தி வில் போல் வளைத்து கவிபாட வைப்பதுதான் கல்வியின் உண்மையான நோக்கம். அந்த கல்வியினை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சமமான கல்வியாக வழங்குவதற்கு நான் என்றென்றும் முனைந்து நிற்பேன். ஒரு நாடு வளமான நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அரசியல். ஆனால் இன்றைக்கு அரசியல் நிலைமை சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு கவிஞன் எழுதுகிறார், புறத்தினை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள் என்று. போலி நலன்கள் அரசியல்வாதிகள் என்றால் குருட்டு தமயந்திகள் நம்முடைய மக்கள் தானே. வாக்குக்காக பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடிய மக்களால் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க முடியும்? இப்படி போன்ற கலைகளை நம்முடைய நாட்டிலிருந்து நான் நீக்குவேன். அச்சமில்லை,
அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அந்நியர்களுக்கே நம் நாடு அடிமை பட்டு கிடந்த போது அச்சத்தை தவிர்த்து அந்நியரை எதிர்த்து போராடி என்று நமது வீரத்தினை தூண்டிய நமது பாரதியார் தமிழர் நமது பெரும் பங்காற்றுகிறார் நமது இந்திய சுதந்திரத்தில். நன்னாகன், நம்பூதன், ஒக்கூர் மாசாத்தி, ஒன்சாத்தான், சிலம்பெடுத்த தக்கோனிலங்கோ தமிழுக்கு வார்த்தை வழங்கும் வள்ளல் கவிவேந்தன் கம்பன், கவி காளமேகம் என்கின்ற வம்பன், உமை கவி சுரதா, ஓங்கு புகழ் கண்ணதாசன், காமு ஷெரீப், கூமு நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என ஒட்டுமொத்த தமிழ் கவிஞர்களும் ஒரு வகையில் நமது இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தமது இலக்கியங்களை கொடுத்து வீரத்தை வரவழைத்து இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அந்நியரை எதிர்த்து போராடுவதற்காக பல போராட்ட பாடல்களை இயற்றியுள்ளனர். ஆம், உழவு தொழிலினுடைய எதிர்காலம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இங்கு உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்ற பாரதியாரின் வரிகளில் இருந்து நான் தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். கம்பர் கூறுகிறார், உலகுலத்தில் பிறந்தாரே உலகுய்ய பிறந்தாரே என்று கூறுகின்றார். ஆனால் இன்றைக்கு உழவர்களினுடைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் நிலத்தில் சிந்தாமல் இல்லை வியர்வை, ஆனால் அவர்களுக்கு குளிரிலும் இல்லை போர்வை. விவசாயிகள் வெள்ளாமையை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு அவர்கள் இல்லாமையை மட்டும் தங்களுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லுகின்ற நிலைதானே இன்றைக்கு இந்திய நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய முதுகெலும்பு எது? விவசாயம். ஒரு மன்னனினுடைய முடிச்சிறப்புக்கு அடிப்படை எது? உழவு தொழில் தான். உழவர்களினுடைய முடிச்சிறப்பு தான் ஒரு மன்னனினுடைய முடிச்சிறப்பு. உழவனினுடைய ஏர்கோள் தான் ஒரு மன்னனினுடைய செங்கோல். உழவனினுடைய தார்ப்படை தான் முப்படைக்கும் அடிப்படை என்று என்றைக்கு புரிந்து கொள்கின்றோமோ அன்றைக்கு நம்முடைய உழவு தொழிலுக்கும் உழவர்களுக்கும் எதிர்காலம் என்பது வளமாக இருக்கும் என்று சொல்லலாம். 1940களில் இருந்தே தமிழகத்தில் பல முக்கியமான சமூக நிகழ்வுகள் அரங்கேறினாலும் 1947 தான் தமிழகத்தின் அரசியல் களம் சூடுபிடித்தது. எப்படிப்பட்ட அரசியல் களம்? வாரிசு அரசியல், வன்முறை அரசியல், இந்திய எதிர்ப்பு போராட்டம், பகுத்தறிவு கொள்கைகள், திராவிட கொள்கைகள் என இவற்றிற்கெல்லாம் பேர் போனதுதானே நம் தமிழகம். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்றைய அரசியல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சந்தர்ப்பவாத அரசியல், விளம்பர அரசியல். ஆம், இன்று அரசியல்களுக்கு வருபவர்கள் எல்லாம் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மலையாள நடிகர் ஒருவரிடம் ஒருவர் கேட்டாராம், தாங்கள் எப்போது அரசியலுக்கு வரப்போகிறீர்கள் என்று. அதற்கு அவர் பதில் சொன்னாராம், தங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் திரையில் தேடுவதில்லை, தரையில் தான் தேடுகிறார்கள் என்று. ஆனால் இன்றைய தமிழக இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சிஸ்டத்தை மாற்றி கஷ்டத்தை போக்க தலைவா வருக, தலைவா உன் கையெழுத்தே, நாளைய தமிழகத்தின் தலையெழுத்து என்றெல்லாம் சொல்கிறார்களே, இவர்களின் அறியாமையை என்ன சொல்லி புரிய வைப்பது என்றுதான் தெரியவில்லை. ஊடகங்களின் தமிழின் நிலை. இன்றைக்கு ஊடகத்தையும் தமிழ் மொழியும் பிரித்து பேச முடியாத அளவிற்குத்தான் ஊடகத்தின் வளர்ச்சியானது வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால், தமிழ் மொழியை வைத்து பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் கூட ஊடகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த செய்தியை நான் ஊடகத்தில் தான் பார்த்தேன். அந்த ஊடகத்தின் மூலமாக நான் பதிவு செய்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த இடத்தில் நான் பேசுகிறேன். அதற்கு காரணம் என்னுடைய தாய்மொழியான தமிழை வைத்து பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு முழு காரணமாக இருப்பது ஊடகமாக தான் இருக்கும். தாரா பாரதி அவர்கள் ஒரு அழகான கவிதையை சொல்லியிருப்பார்.
கையில் இருக்கக்கூடிய 10 விரல்கள் மூலத்தனம், அதில் அனைத்துமே மூலத்தனம் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த கை விரலை வைத்து ஊடகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் இந்த தமிழ் சமூகத்தில் இந்த தமிழ் மொழியானது எப்படி அழிக்கப்படுகிறது, எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததை கூட நாம் எல்லோரும் ஊடகத்தில் தான் தெரிந்திருக்கிறோம். ஊடகத்தை ஒரு ஊடகமானது ஒரு மொழியை நான் வளர்க்கிறது என்று தான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். உழவுத் தொழிலின் எதிர்காலம் நாம் தான் என்று நான் உங்களிடம் கூறினால், உழவுத் தொழிலின் எதிர்காலம் நாம் தான் என்று நான் உங்களிடம் கூறினால், இங்கு எத்தனை பேர் அதை ஏற்க தயாராக உள்ளீர்கள்? ஆம், உழவுத் தொழிலின் எதிர்காலம் நான் தான். நீங்கள் கேட்கலாம், உழவுத் தொழிலின் எதிர்காலம் நான் தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறாயே, நீ என்ன விவசாய படிக்கும் மாணவியா என்று கேட்கலாம். ஆனால் நான் விவசாயம் படிக்கும் மாணவி அல்ல, விவசாயத்தின் மீது பெரும் மதிப்பும் கொண்ட மாணவி. நம் முன்னோர்கள் அன்றே விவசாயத்தை போற்றி பாதுகாத்து வைத்ததால் தான் இன்று நாம் உழவுத் தொழிலுக்கு வந்தடை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ பண்டிகைகள் பாரம்பரியங்கள் இருந்தாலும் தமிழன் உழவுத் தொழிலுக்கான நாளை ஒதுக்கி வருடா வருடம் உழவு திருநாள் என்ற ஒரு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறானே, அதற்கு என்ன அர்த்தம்? உழவு தொழிலின் மீது நம் முன்னோர்கள் வைத்த நம்பிக்கையும் பாரம்பரியம் தான். உழவு தொழிலே நம் எதிர்காலம், அதை நாம் தான் சரிவர பின்பற்ற முடியும். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி திருச்சி மண்டலத்தில் ரொம்ப அருமையாக நடைபெற்று இருக்கு. 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கு. தேர்வாகி இருக்கக்கூடிய 16 நபர்கள் இறுதி சுற்றுல எப்படியெல்லாம் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறாங்க அப்படின்றத காத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம்.